நீ எப்பாச்சும் நினைச்சியா ஒரு 4 வீடியோ நம்ம மானிட்டைஸ் பண்ணுவோம், மொதல் மாதமே நமக்கு 1 lakh கொடுக்கும்? நான் வந்து யூடியூபுக்குள்ள வரவே மாட்டேன்ட்டு நான் வந்து அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். யூடியூப்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் போய் அப்படின்ட்டு சுற்றிட்டு இருந்தேன். எப்போ வந்து நம்ம கம்யூனிட்டியில் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேனல் மானிட்டைஸ் பண்ணாங்களோ, நம்மளும் நம்ம சேனலை மானிட்டைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு ஈகோக்காக தான் நான் அது ஓடுதோ இல்லையோ, பட் ஆனால் சென்டிமெண்டலாக Jan 1 ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக ஜனவரி 31 ஜனவரி 31 என் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. பட் மானிட்டைஸ் ஆனதை தாண்டி இப்போ மானிட்டைசேஷனில் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி $20 வந்திருக்கும். பட் அந்த சேனலில் ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் இருக்க சேனல்லேருந்து 31 நாளில் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். பிகாஸ் நமக்கு யூடியூப்லேருந்து வர லீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து பிரணவ் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, வாவ் எவ்வளோ பேருக்கு வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்து எத்தனை கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம். பட் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, என் கூடவே இருப்பான், ஒன்றா தான் சாப்பிடுவோம். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு பெரிய ஆள் மாதிரி தெரியாது. பட் ஆனால் அந்த குரூப் இருக்கும், ஒரு குரூப் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்யூனிட்டி குரூப்பில் வந்து என்னையும் ஆட் பண்ணி விட்டான். ஆட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து எல்லாரையும் அந்த குரூப்பை வந்து நான் ரெகுலராக போய் விசிட் பண்ண ஆரம்பித்தேன். திடீர்னு பார்த்தா ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வந்து மானிட்டைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னடா அது எல்லாருமே பண்ணுறாங்களே, ஆக்சுவலி வந்து இவ்வளோ ஸ்கில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி கையை காட்டினீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, இவர் மானிட்டைஸ் பண்ணார் இல்லையா ஒரு ஃபியூ டேஸ் பேக்கு, இவர் கூட சேர்ந்து வித்தின் 2 daysல 48 ஹவர்ஸில் 7 சேனல்ஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்கில் 10 சேனல் அப்படின்றது மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேனல் எல்லாமே நான் காட்டுறேன். தமிழ் மைண்ட் செட் அப்படிங்கக்கூடிய ஒரு சேனல், இதெல்லாமே நான் உங்களுக்கு சைடில் போடுறேன். சூப்பர் மைண்ட் ஃபேக்ட்ரி அண்ட் ருத்ர தாண்டவம் அண்ட் அதே மாதிரி குருஸ்தெட்டிக்ஸ் அண்ட் சாஹேப் பிளஸிங்ஸ் அண்ட் தேசன் நின்மாரா அண்ட் ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ், இது எல்லாமே வித்தின் 48 ஹவர்ஸில் மானிட்டைஸ் பண்ணோம். எஸ், கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அப்புறம் தான் எனக்கு என்னன்னா ரொம்ப என்வி ஆயிடுச்சு, அந்த பொறாமை வந்துருச்சு. என்னடா இவ எல்லாருமே பண்ணுறாங்களே, நம்மளும் பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு என்னை பற்றி இன்னொரு விஷயம் தெரியணும் அப்படின்னா, நான் வந்து வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நீங்கள் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி பாசிவ் இன்கம் மணி மேக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி ஏப்ரல் 26, ஒரு 3 days பேக் ஏப்ரல் 23, 2026 அன்னைக்கு லாஸ்ட் 15 daysல 8 சேனல் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கம்யூனிட்டியில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன சேனல் அப்படின்றத பாருங்கள். எம்எஸ் நியூஸ் தமிழ் அப்படிங்கக்கூடிய சேனல், லைஃப் மோட்டிவேஷன் தமிழ் நாங்கள் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கோம்ஸ் கார்ட்டூன் தமிழ் அப்படிங்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் சேனல் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். கான்ஃபிடன்ஸ் கோட் அப்படிங்கக்கூடிய சேனல் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். மைண்ட் க்ரோத் தமிழ் அப்படிங்கக்கூடிய சேனல் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். திங்க் பிகர் மைண்ட் அப்படிங்கக்கூடிய சேனல் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கந்தன் தமிழ் அப்படிங்கக்கூடிய சேனல் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். கான்ஃபிடன்ஸ் கோட் ஆல்ரெடி பார்த்தோம். இளமை திரும்புதே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 15 daysல 8 சேனல் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் சேனலையும் மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் யூடியூப் 2026 அப்படிங்கக்கூடிய கோடு வேர்டு மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய 3 hours யூடியூப் மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸில் ஏஐ ரோட் மேப்ஸ், ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டியூட்டோரியல் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். கூடவே வித்தின் அ மந்த்தில் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கான குயிக் டாப் 5 growth strategies அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அனதர் ஸ்டூடெண்ட் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, மை செகண்ட் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அவருடைய 2வது மாதம் கிட்டத்தட்ட 67,000 ரூபாய் அப்படின்றது மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. மானிட்டைஸ் பண்ணி மணி மேக் பண்ணியிருக்காங்க அந்த ஏஐ சேனலில். ஸோ ஏஐலேருந்து இப்போ நல்ல மணி வந்துக்கிட்டு இருக்கு. ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அண்டு ஆலய கீதம் அப்படிங்கக்கூடிய இன்னொரு சேனல் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. இது அவருடைய 3வது சேனல். அவருடைய லாஸ்ட் மந்த் இன்கம் என்ன தெரியுங்களா? லாஸ்ட் மந்த் ரிசீவ்டு 71,000 ப்ரோ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இவருடைய 3வது சேனல் தான் ஆலய கீதம் அப்படிங்கக்கூடிய சேனல் நாம் இன்னைக்கு மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சேனலையும் மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. pranuvmahi.com அப்படிங்கக்கூடிய வெப்சைட் பாருங்கள். என்னுடைய 6 months 1 year மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோலேருந்து ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை விடவே நம்மளுடைய கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்றது கம்மி தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ லைவ் கிளாஸ் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் லேட்டராக நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, கன்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இப்போ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஹாய் மக்களே, வணக்கம். திஸ் இஸ் பிரணவ் அண்ட் நம்ம கூட மிஸ்டர் குரு இருக்காங்க, குருஸ்தெட்டிக்ஸ் அண்ட் என்னோட பிரதர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பிகாஸ் இவர் ஒரு சேனலை ஒரே மாசத்துல, அதுவும் எத்தனை வீடியோல அப்படின்றத அவர்கிட்ட கேட்டுரும். எவ்வளவு வீடியோல? 4 வீடியோஸ்ல
வெறும் 4 வீடியோல மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை வெறும் 12 வீடியோ மட்டுமே பப்ளிஷ் பண்ணி இந்த பிரணவமகி அப்படின்ற சேனல் கிட்டத்தட்ட 13,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எக்ஸ்க்ளூசிவ் யூடியூப் கான்டென்ட் பார்க்கறதுக்கு தயவு செய்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ. அண்ட் நம்மளுடைய குரு, ஸோ குரு செட்டிக்ஸ், ஸோ அவரை பற்றியும் அவருடைய சேனல் க்ரோத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நிறைய பேர் என்ன தெரிஞ்சிருந்திருக்கலாம். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு 1,10,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட வச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட கூஃபி சென் வீடியோவில் ஒரு டான்ஸ் ஆடி இருப்பேன், அது நான் தான். ஓகே, அதெல்லாம் பாலிமர்லாம் வந்தாங்க. பாலிமரில் கெட்ட விதமாக தான் வருவாங்க. பட் நம்முடைய பிரதர் நம்மளுடைய மென்டார்ஷிப் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயத்துக்கு வந்திருக்காங்க. எஸ், ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது அப்படியே மறந்துட்டேன். ஓகே, ஃபைன். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷமாக வந்து கண்டென்ட் போட்டிருந்தேன். நான் வந்து எதுக்காக யூடியூப் வந்தேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ஆன்லைன் ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கேன். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து குவாலிட்டியான லீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராமில் நான் கண்டென்ட் போட்டிருந்தேன். பட் வந்து எப்படியாச்சும் யூடியூப்குள்ளே வரலாம் அப்படின்ட்டு தான் பிரணவ் கிட்ட வந்து நான் சொன்னேன். ஆக்சுவலி சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, அவனே கூட எனக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்ருவான். பிகாஸ் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இவர் வந்து மென்டார், இவர் வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் நாங்கள் 2 பேரும் வந்து மோர் தென் நெய்பர்ஸ். அந்த நகமும் சதையும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரொம்பவே க்ளோஸு. பட் ஆனால் இருந்தாலுமே என்ன அடமன்ஸ்ன்னு தெரில, அவன் வந்து யூடியூப், நான் வந்து இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற மாதிரியே தான் மூவ் ஆன் ஆகிட்டு இருந்தோம். பட் அட் சம் மூமெண்ட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே நம்ம வந்து யூடியூப்குள்ளே போகணும், ஒரு குவாலிட்டியான லீட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கரெக்டாக 2026 வந்து Jan 1 ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது ஓடுதோ இல்லையோ, பட் ஆனால் சென்டிமெண்டலாக Jan 1 ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக ஜனவரி 31 ஜனவரி 31 என் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. பட் மானிட்டைஸ் ஆனதை தாண்டி இப்போ மானிட்டைசேஷனில் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி $20 வந்திருக்கும். பட் அந்த சேனலில் ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் இருக்க சேனல்லேருந்து 31 நாளில் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். பிகாஸ் நமக்கு யூடியூப்லேருந்து வர லீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான லீட்ஸாக இருப்பாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படின்னா ரொம்ப டூம் ஸ்க்ரோலிங் பண்ணுவாங்க. ஒர்க் போயிட்டு வரோம், நம்ம வந்து வீட்டில் படுக்கிறோம், எப்படியாச்சும் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் தெர் வில் பி குவாலிட்டி லீட்ஸ் ஆன் யூடியூப். ஸோ அதான் வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். இதை வந்து நான் ஏன் இவ்வளோ லேட்டாக பண்ணேன் அப்படின்ட்டு இப்போ நான் தலையே அடிச்சுக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, என்னோட சஜஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரேண்டம் கிரியேட்டர் கிடையாது. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் 1,10,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். மேபி அது உங்களுக்கு இதை விட நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க தான். பட் எனக்குன்னு ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபாலோயிங் இருந்த போது கூட அங்கே என்னால் பார்க்க முடியாததை என்னால் இங்கே பார்க்க முடியுது அப்படின்னா டெஃபினெட்லி தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா, பை காட் கிரேஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ட்டு தான் தொட்டிருப்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட் சஜஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஷார்ட்ஸாக கிரியேட் பண்ணுறதை விட லாங் ஃபார்மேட் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் திங். பிகாஸ் கிட்டத்தட்ட இது ஒரு 100 போஸ்ட் போட வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த பாயிண்ட்டை. அப்பெல்லாம் சொல்லாம இப்ப திரும்ப அவரோட வாயிலிருந்தே சொல்றாரு அப்படின்னா, யூடியூபோட இந்த குவாலிட்டி லீட்ஸ் பிளஸ் ஆல்ரெடி நாலேஜ் இருக்கு அப்படின்னா அந்த நாலேஜை வச்சு மணி மேக் பண்றதுக்காக நீங்க யூடியூபை நம்பி எடுக்கலாம். எஸ், கண்டிப்பா. ஆக்சுவலா என்னன்னா, நாங்க 2 பேரும் வந்து ஒரே ரூம்மேட்ஸ் தான், ஒரே ரூம்ல தான் இருப்போம். இவன் வந்து யூடியூப்காக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உனக்கு என்ன யூடியூப்ல வியூஸ் போகுது, மீறி போனால் 10,000 வியூஸ் 20,000 வியூஸ் போதா. பட் எனக்கு எவ்வளோ வியூஸ் போகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் திடீர்னு ரேண்டமாக மில்லியன் வியூஸ் போகும். இந்த ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க வியூஸ் எவ்வளோ போகுதுன்ட்டு. அண்ட் ஆவரேஜா எனக்கு வந்து ஒரு வீடியோக்கு 100K வியூஸ் வந்து போயிடும். அதாவது 1 லட்சம் பேர் பார்ப்பாங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஏன் கண்டென்ட் போடுறோம்? நம்ம வந்து ஒன்று பப்ளிசிட்டிக்காக பண்ணணும், இல்லை ஏதாச்சும் பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பண்ணணும். நம்மக்கிட்ட எந்த பிஸ்னஸுமே இல்லை. ஐ மீன் ப்ராடக்ட் பேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். பட் நம்மக்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது லிப்ஸ்டிக்கை வாங்கிக்கோங்க. ஆமாம், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஏன்ட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட் இல்லை, ஒரு சர்வீஸ் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, we need to create authenticity. கிரெடிபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அந்த கிரெடிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கொடுத்தது வந்து இன்ஸ்டாகிராமில் நம்மளால் எப்பயுமே பார்க்க முடியாது. லைக் 4 to 5 வீடியோஸில் அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ப்ரோ ஒரே வீடியோ தான் பார்த்தேன், உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை, நான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணார். கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூடியூப்பில் கிரியேட் பண்ணுங்கள், அதுவும் லாங் ஃபார்மேட்டில் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு 2 விஷயம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு ஆட்சன்ஸ் ரெவன்யூ, நிறைய வந்து ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூ வர ஆரம்பிக்கும். சின்ஸ் எனக்கு வரல, பட் ஐம் டெஃபினெட்லி ஷோர் தட் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு விஷயம் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறேன். வரலன்னு சொல்கிறாரு இல்லையா, லாஸ்ட் ஒரு 10 days ஒரு 1 weekல கிட்டத்தட்ட 2,000 rupees பேசிவ் இன்கம் வந்திருக்கு. இவருக்கு இங்கே 2 லட்சம் வந்தங்காட்டி இங்கே வரக்கூடிய 2,000 3,000 அப்படின்றது வரல அப்படின்ற அளவுக்கு சின்ன அமௌண்ட்டாக போயிடுது. ஸோ யூடியூப்பில் நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு வியூஸுக்கும் உங்களால் மணியும் மேக் பண்ண முடியும். கிட்டத்தட்ட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 lakh 10 lakh 15 lakh 25 lakhs அப்படின்ற மாதிரி எல்லாமே கான்டென்ட் கிரியேஷன் எஸ்பெஷலி யூடியூப்ல இருந்து மணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டாப் பண்ணதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா,
நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து பிரணவ் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, வாவ் எவ்வளோ பேருக்கு வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்து எத்தனை கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம். பட் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, என் கூடவே இருப்பான், ஒன்றா தான் சாப்பிடுவோம். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு பெரிய ஆள் மாதிரி தெரியாது. பட் ஆனால் அந்த குரூப் இருக்கும், ஒரு குரூப் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்யூனிட்டி குரூப்பில் வந்து என்னையும் ஆட் பண்ணி விட்டான். ஆட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து எல்லாரையும் அந்த குரூப்பை வந்து நான் ரெகுலராக போய் விசிட் பண்ண ஆரம்பித்தேன். திடீர்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து மானிட்டைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னடா அது எல்லாருமே பண்ணுறாங்களே, ஆக்சுவலி வந்து இவ்வளோ ஸ்கில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பார்லிமெண்ட்ல இந்த மாதிரி கையை காட்டினீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, இவர் மானிட்டைஸ் பண்ணார் இல்லையா ஒரு ஃபியூ டேஸ் பேக்கு, இவர் கூட சேர்ந்து வித்தின் 2 daysல 48 ஹவர்ஸில் 7 சேனல்ஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்கில் 10 சேனல் அப்படின்றது மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேனல் எல்லாமே நான் காட்டுறேன். தமிழ் மைண்ட் செட் அப்படிங்கக்கூடிய ஒரு சேனல், இதெல்லாமே நான் உங்களுக்கு சைடில் போடுறேன். சூப்பர் மைண்ட் ஃபேக்ட்ரி அண்ட் ருத்ர தாண்டவம் அண்ட் அதே மாதிரி குருஸ்தெட்டிக்ஸ் அண்ட் சாஹே பிளஸிங்ஸ் அண்ட் தேசன் நின்மாரா அண்ட் ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ், இது எல்லாமே வித்தின் 48 ஹவர்ஸில் மானிட்டைஸ் பண்ணோம். எஸ், கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அப்புறம் தான் எனக்கு என்னன்னா ரொம்ப என்வி ஆயிடுச்சு, அந்த பொறாமை வந்துருச்சு. என்னடா இது எல்லாருமே பண்ணுறாங்களே, நம்மளும் பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு என்னை பற்றி இன்னொரு விஷயம் தெரியணும் அப்படின்னா, நான் வந்து கேட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி எனக்கு வந்து என்ஐடிலாம் சீட்டு கிடச்சி கூட நான் அதெல்லாம் டினை பண்ணிட்டு தான் இந்த ஃபிட்னஸ்குள்ளே வந்தேன். ஸோ நாட் லைக் ஒரு ரேண்டம் கிரியேட்டராக தாண்டி ஒரு நாலேஜபிள் கிரியேட்டராக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஏன் யூடியூப்குள்ளே வரல அப்படின்ட்டு ஒரு பெரிய டவுட், அது விட்டுருங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ளே வரதான் பெட்டர். ஸோ அந்த ஈகோ ஒதுக்கி வச்சுட்டு சரிடா ஒரு சேனல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒத்துக்கிட்டேன். அப்புறம் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் 30 daysல வந்து மானிட்டைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் த சேம் டைம் ஏர்னிங் இன் 6 digit, which is I'm really happy about. ஸோ இந்த ப்ராசஸில் உன்னோட ஃப்ரெண்டு பிரணவ் மகி விட்டு யூடியூப் மென்டார் பிரணவ் மகி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? உண்மையை சொல்லு. ஓகே, ஸோ இப்போது மென்டார் கிட்ட போகிறதுக்கும் நம்மளே வந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? ஒரு ப்ராப்பராக ஸ்கிரிப்ட் ஒர்க் எப்படி பண்ணுங்கிறது தெரியாது. ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எப்படி வாய்ஸ் ஓவர் கரெக்டாக கொடுக்கணும்னு தெரியாது. வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம்னா எடிட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நமக்கு புரியாது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து நம்ம அதை பப்ளிஷ் பண்ண போகிறோம்னா எந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ யூடியூப்பில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் ஓடணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து செம்மையாக யாருமே சொல்லாத கூட நீங்கள் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்கன்னு கூட வச்சுப்போம். பட் அது உங்களுக்கு வந்து கரெக்டாக அதை வந்து ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு அதை பீப்புள்கிட்ட ரீச் அவுட் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் என்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ணாலும் அது பீப்புளுக்கு போய் ரீச் ஆகாது. ஸோ அது எப்படி வந்து நிறைய மக்களுக்கு வந்து காட்டணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து இவன் சொல்ல, ஓகே இவர் சொல்ல அப்படின்னா வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்காது. மேபி இன்னொரு 2-3 years கழிச்சு தான் எல்லாமே நான் தெரிஞ்சிருந்திருப்பேன். எப்படி வந்து ப்ராப்பராக எஸ்இஓ பண்ணணும், எப்படி வந்து தம்ப்நெயில் மேக் பண்ணணும். தம்ப்நெயில் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து ஒரு பிக்சர் மாதிரி வரும்ல. அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் லைக் நம்ம வந்து அதில் இன்ஃபர்மேஷன் இல்லை வந்து நான் இவ்வளோ வேல்யூ கொடுக்குறேன் அப்படிங்கிற தாண்டி எப்படி பீப்புளோட சைக்காலஜியை வந்து வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து இவனோட கிளாஸ் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். எகெயின் 1 week கூடவே தான் இருப்போம். பட் ஆனால் இருந்தாலும் நான் அவனோட கிளாஸ் பார்த்து கற்றுக்கும் போது ஐ ஹாவ் டு அட்மிட் தட் சம்வேர் இவன் என்னோட ஒரு பெட்டர் கிரியேட்டர் அப்படிங்கிறத வந்து நான் ஒத்துக்கிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபிட்னஸில் ஒரு ரொம்ப ஷார்ட் நம்பர் ஆஃப் வீடியோஸ், கிட்டத்தட்ட ஒரு 100+ ஒரு 100, 110, 120 போஸ்ட் மட்டுமே போட்டு இன்க்ளூடிங் கரோசல்ஸ்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1,10,000 ஃபாலோவர்ஸ் அப்படின்றது எடுக்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அண்ட் அங்கே ஏர்ன் பண்ண முடியாத ஒரு அமௌண்ட் ப்ளஸ் ஒரு ஆத்தென்டிசிட்டி ப்ளஸ் ஒரு ரெஸ்பெக்ட் ப்ளஸ் ஒரு ரியல் நாலேஜபிள் கான்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு நேம் கார்டை யூடியூப் அப்படின்றது கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூடவே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்கள் கொஞ்சம் தண்ணியை குடிங்க, நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது யூடியூப் அப்படின்றது யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இன்னொரு சேனல் ரூல் யுவர் லைஃப் அப்படிங்கக்கூடிய சேனல் கிட்டத்தட்ட டில் டேட் லாஸ்ட் 4 yearsல 30 லட்சம் ப்ளஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் 7 லட்சம் 7.5 லட்சம் ரூபாய் அப்படின்றது எனக்கு பாசிவ் இன்கம் மட்டுமே கொடுத்துருக்கு. எவ்ரி மந்த்துக்கு நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈச் மந்த் கிட்டத்தட்ட 58,000 60,000 பியோர் பாசிவ் இன்கம் நான் பண்ணக்கூடிய ஒர்க்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் பெர் டேக்கு நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2,000 rupees பக்கம் 1,960-70 ரூபாயோ பெர் டே லாஸ்ட் 4 yearsல என்னுடைய ஒரே ஒரு சிங்கிள் சேனல் ரூல் யுவர் லைஃப் அப்படிங்கக்கூடிய ஒன் ஆஃப் தி சேனல் மட்டுமே எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரேஷியோவை எடுத்து பார்க்கல எனக்கு ஏதோ பெருசாக சாதிச்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இவரோட ரேஷியோ எடுக்கலாமா?
புத்தம் புதிய சேனல் ஃபர்ஸ்ட் மந்த்ல மானிட்டைஸ் பண்ணதுல இருந்து யூடியூப்ல இருந்து ஒரு 2000 rupees ப்ளஸ் பிகாஸ் ஆஃப் யூடியூப் கான்டென்ட் இவருடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல. அண்ட் நீங்க தயவு செய்து குருஸ்தெடிக்ஸ் சேனல் போய் பாருங்க. அப்பதான் நாலேஜ் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்றது தெரியும். திடீர்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம், திடீர்னு ஒரு மானிட்டைஸ் பண்றோம், மணி மேக் பண்றோம். அது மட்டும் இல்லாம இவருடைய நாலேஜ் இவரு மணியா லாஸ்ட் ஒரு 30 daysல கிட்டத்தட்ட 2 lakh rupees அப்படின்றத earn பண்ணிருக்காங்க. பெர் டேக்கு எவ்வளோமா? 2 lakhனா அப்போ 1 lakh per month அரௌண்ட் 3000 rupees per day வச்சுக்கலாம். ஓ சாரி வளர்ற பாரு 7000 rupees பக்கம். எஸ், பிகாஸ் ஆஃப் குருஸ்தெடிக்ஸ் யூடியூப் சேனல் லாஸ்ட் 1 monthல எவ்ரி டே ஈச் அண்ட் எவ்ரி டே இவருக்கு 7000 rupees அப்படின்றது கொடுத்துருக்கு. ஸோ உங்களுடைய நாலேஜை ப்ராப்பராக மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் ஜாயின் இன் மை மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். அது பெய்டு ப்ரோக்ராமே இருக்குது. 5000, 10,000, 15,000 அப்படின்றதும் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அதை தாண்டி பே எல்லாம் பண்ண முடியாது பிரணவ். பட் ரியலி நான் வந்து கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா உங்களுக்காக ஃப்ரீ கிளாஸஸும் நான் வந்து அவைல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஸ்கிரிப்ட் எடுக்கணும், பிஃபோர் தட் எப்படி மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது, சேனல் கிரியேட் பண்ணுறது, ஆடியோ பண்ணுறது, ஸ்கிரிப்ட், ஆடியோ, வீடியோன்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே நான் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய நாலேஜை ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணி மணியாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செஷன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு சில பேசிக்கான கொஷின் ஃப்ரம் குருஸ்தெடிக்ஸ் சேனலில் இருந்து நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க குரு? ஃபார் இதுக்கு ஸ்கிரிப்டிங்க்கு வந்து யூஸ்வலானா நான் வந்து மோஸ்ட்லி ChatGPT தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து நமக்கு ஈஸியாக நம்ம கூகுளில் போய் தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம கலெக்டிவாக வந்து ChatGPT ஸ்கிரிப்ட் கொடுத்துரும். அண்ட் தென் வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மைக்கில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவோம். பட் மோஸ்ட்லி வந்து நான் வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் போடாமல் என் ஃபேஸ் காமிச்சு வீடியோஸ் போடுறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு 4 பேர்கிட்ட ஒரு கிரெடிபிலிட்டி உங்களுக்கு கெயின் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபேஸ் காமிச்சு போடுறது தான் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் திங் ஃபேஸ் காமிச்சு போடணும். இல்லை என்னால் ஃபேஸ்லாம் காமிக்க முடியாதுன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணலாம். இல்லை என்னால் வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் AI யூஸ் பண்ணலாம். அந்த AI யூஸ் பண்ணுறதை பற்றி எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை. Again, I have to be very humble and then இவங்ககிட்ட தான் கேட்கணும். என்னோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. கம் டு த பாயிண்ட். என்ன ஆப்ஸ் ஃபார் ஆடியோக்காக என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க ஆடியோக்கு? Audacity லேப்டாப்ல, மொபைல்ல கிடையாது. அண்ட் இன்கேஸ் AI யூஸ் பண்றீங்க அப்படின்னா கூகுள் Studio.ai 11 labs இருக்கு, மை ஸ்பீச் மார்க், இன்னும் மெனி ஆப்ஸ் நான் வந்து உங்களுக்கு கைட் பண்றேன். அண்ட் எடிட்டிங்க்கு என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க? எடிட்டிங்க்கு வந்து இன்ஷாட்டும் கேப்கட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மொபைல் அண்ட் தென் கேன்வா சம்டைம்ஸ். பியூரா மொபைல் மட்டும் இருந்தாலே போதும். எல்லாமே ஃப்ரீ ஆப்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி தம்ப்நெயிலுக்கு என்ன ஆப் யூஸ் பண்றீங்க? தம்ப்நெயிலுக்கு வந்து நான் கேன்வா யூஸ் பண்றேன். என்ன ஃபோன் யூஸ் பண்றீங்க வீடியோ ஷூட் பண்றதுக்கு? அதுல தான் நம்ம வீடியோ ஷூட் பண்றோம். அதுல தான் யூஸ் பண்றோம். அது என்ன Samsung S23 வந்து யூஸ் பண்றோம். அரௌண்ட் ஒரு 40K 45K அதுவே போதுமானது. அண்ட் நீங்க என்ன டைமுக்கு வீடியோ அப்படின்றத பப்ளிஷ் பண்றீங்க? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன டைமுக்கு பப்ளிஷ் பண்ணா நல்ல growth இருக்கும், வித்தின் மந்த்ல மானிட்டைஸ் பண்றதுக்கு எனக்கு ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நம்ம பையன் கூடவே இருக்காங்க. என்ன டைமுக்கு நீங்க பப்ளிஷ் பண்றீங்க? ஓகே, என்ன டைமுக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் யோசிச்சு பார்க்கணும். இப்போ வந்து எல்லாருமே ஒரு 9 to 5 ஜாப் தான் மோஸ்ட்லி எங்க எல்லா பீப்புளும் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவங்க எல்லாரும் அவைலபிளாக இருக்க டைம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டின்னர் முடிச்சுட்டு அவைலபிளாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஈவினிங் டைம் வந்து அவைலபிளாக இருப்பாங்க ஒர்க் முடிச்சதுக்கப்புறம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 வீடியோஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணேன் அப்படின்னா 6:30 7:30 அப்லோட் பண்ணாலும் அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா யூடியூபே வந்து நமக்கு வந்து காட்டும் இந்த வீடியோ இந்த டைம்லலாம் உன்னோட வீடியோஸ் வந்து நல்லா போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் பார்த்தப்போ ஒரு 7:30 9:30 எந்த டைமில் போட்டாலும் உனக்கு நல்ல வியூஸ் போகுது அப்படிங்கிற மாதிரி யூடியூபே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ நம்ம ஆல் வி ஹேவ் டு டூ ஜஸ்ட் அங்கே போய் ஒர்க் பண்ணணும், ஜஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ பார்த்ததுல 7:30 to 8:30 or 9:30 அந்த டைமில் நல்லா ஓடுனதுனால என்னோட அப்லோடிங் டைம் இப்போதைக்கு என்னவா இருக்குது அப்படின்னா அந்த 7:30 to 9:30 இருக்கும் ஈவினிங் PM. ஆமாம். அட் த சேம் டைம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஒரு யூடியூப் லாங் வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவன் இவர் கூட பண்ண மாட்டார். அது என்ன பண்ணும் அப்படின்னா 1:1 ரேஷியோக்கு அந்த வீடியோவை மாற்றி அந்த யூடியூப் நம்ம வீடியோ எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து நம்ம கொடுக்குறோம்ல, அந்த பட்டனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கான அந்த ஃபாலோ பட்டனை வச்சுட்டு அதை 1:1 ரேஷியோவை மாற்றி ஃபேஸ்புக்கில் போட்டோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வியூஸ் போகுது. நான் வந்து 5 வீடியோ போட்டிருக்கேன், சாரி இப்போ வரைக்கும் 6 வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து கியூமுலேட்டிவாக எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னா 1,10,000 வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. பட் அதே வீடியோஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 1:1 ரேஷியோக்கு மாற்றி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணேன். அது வந்து 2.5 லட்சம் வியூஸ் போயிருக்கு. ஸோ அதுலேருந்து சில கிளைண்ட்ஸ் வந்து வந்தாங்க. ஸோ என்ன தான் வந்து ப்ரைமரிலி யூடியூப்லேருந்தே எனக்கு அந்த ஃபுல் ரெவன்யூ வராட்டியும் ஃபேஸ்புக்லேருந்து ஒரு சின்ன பாட்டு ஒரு 50,000 அதுலேருந்து வந்திருக்குன்னு வச்சுப்போம். பட் யூடியூபுக்கு நான் கிரியேட் பண்ணல அப்படின்னா நான் அதை ஃபேஸ்புக்கில் அப்லோடே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த அது என்ன சொல்லுவாங்க பிள்ளையார் சொல்லி சாரி அந்த பிள்ளையார் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங் ஃபார்மேட் சேனலுக்கு வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். ஸோ லாங் ஃபார்மேட் கிரியேட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு புது ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் 12,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இப்போ அங்கே ஒரு ஆடியன்ஸ் பேஸ் வந்து நம்ம கிரியேட் ஆகும்.
ஒரு ஃபுல்லாக கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது நாட் ஓன்லி யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் நம்ம பண்ணணும். ஸோ 3 பக்கமே அழகாக பண்ணலாம். அதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு இப்போ லாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷம் 18 நிமிஷம் வீடியோ தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு க்ரோத் போயிருக்கு. ஸோ அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அண்ட் அந்த வீடியோ ஃபுல் ஒர்க், ஸோ நீங்கள் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணி வியூ பார்க்கறதுக்கு டோட்டலாக எவ்வளோ மணி நேரம் உழைச்சிருந்துருப்பீங்க? அதர்வைஸ் யூடியூப்ல இது வரைக்கும் ஒரு 6 வீடியோ 5 வீடியோ போட்டிருக்கீங்க, கம்ப்ளீட்டாக எவ்வளோ ஹார்ஸ் அப்படின்ற ஹார்ஸ் ஆஃப் ஒர்க்? ஓகே, நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ எனக்கு வந்து நான் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா, அந்த 18 மினிட்ஸ் வீடியோ வச்சு சொல்லிடுறேன். எனக்கு வந்து இப்போதைக்கு 50,000 வியூஸ் 60,000 வியூஸ் கிட்ட வந்து அந்த ஒரு வீடியோ தான் போச்சு. ஆக்சுவலி என் சேனலில் அந்த 6 வீடியோஸில் அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 4,000 வாட்ச் ஹவர்ஸ். உங்களுக்கு வந்து யூடியூப்பில் நீங்கள் வந்து ரெவன்யூ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா 4,000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து எலிஜிபிலிட்டியாக வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா? அந்த 4,000 ஹவர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோலேருந்தே எனக்கு வந்துருச்சு. அந்த வீடியோக்கு எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா, ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. பிகாஸ் நான் வந்து என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்கேயுமே தப்பாகிடக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப செக் பண்ணுவேன் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு. நான் வந்து இப்போயுமே பென் அண்ட் பேப்பரில் தான் வந்து நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ எனக்கு அது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் தப்பாக பேசி எடிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்லோ எடிட்டர் தான். ஸோ 6 அங்கே ஒரு 2, 8 இங்கே ஒரு 9 அது அப்லோட் பண்ணுறதுக்கு, SEO பண்ணுறதுக்கு, தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு 12 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து வச்சுக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாள் போட்டோம், 24 மணி நேரம் போட்டோம். அந்த வீடியோலேருந்து தான் எனக்கு ஆக்சுவலி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த வீடியோ 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு நாள் உழைக்க மாட்டோமா? தாராளமாக உழைக்கலாமே. எஸ், அதை கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்னோட சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸும் பாருங்கள். அண்டு நீ எப்பாச்சும் நினச்சியா ஒரு 4 வீடியோ நம்ம மானிட்டைஸ் பண்ணுவோம், மாதமே நமக்கு 1 lakh கொடுக்கும்? நான் வந்து யூடியூபுக்குள்ளே வரவே மாட்டேன்ட்டு நான் வந்து அடம் பிடிச்சிருந்தேன். யூடியூப்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் போய் அப்படின்ட்டு சுற்றிட்டு இருந்தேன். எப்போ வந்து நம்ம கம்யூனிட்டியில் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேனல் மானிட்டைஸ் பண்ணாங்களோ, நம்மளும் நம்ம சேனலை மானிட்டைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு ஈகோக்காக தான் நான் வந்தேன். உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த ஈகோனால தான் நம்ம கம்யூனிட்டியில் இவ்வளோ க்ரோத் அப்படின்றது வருது. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய கம்யூனிட்டியில் மானிட்டைஸ் பண்ணும்பொழுது, ஒரு ஸ்டூடெண்ட் மானிட்டைஸ் பண்ணும்பொழுது அதை ஒரு டெஸ்டிமோனியெல்லாம் நம்ம குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு உடனே எல்லாரும் திடீர்னு வந்து புத்துக்கள்ல இருந்து எழுந்து வர ஒரு கரையான் மாதிரி திடீர்னு வந்து நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளோ சேனல்ஸ். கிட்டத்தட்ட நம்ம கம்யூனிட்டியில் நான் சென்னையில் இருக்கையில் அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டோம். இப்போது 275க்கு மேலே வந்து சேனல்கள் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 year கேப்பில். இது உங்களுக்கு நம்பர் சிறுசா பெருசா அப்படின்றதெல்லாம் தாண்டி 0 நாலேஜில் கான்டென்ட் கிரியேஷனில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம பண்ணியிருக்கோம். எஸ், ஸோ start creating contents and earn money from content creation, especially from YouTube. And உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு என்னென்னலாம் கொஷின்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோக்கு கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து அடுத்த ஒரு லாங் பாட்காஸ்ட்டில் நம்ம பையன் கூட சேர்ந்து நான் கூட பண்ணுறேன். அண்ட் உனக்கு ஒன்று தெரியுமா, மணி 6:30 ஆச்சு. நீ நம்ம காரில் போனால் மட்டும்தான் பஸ்ஸை பிடிக்க முடியும். போயிடலாம். முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐயோ மறந்துட்டேன்டா. பரவாயில்ல, இதெல்லாம் வித்தவுட் எடிட்ல வரணும்டா. ஐயோ டேய், என்ன சொல்லுவதுன்னு மறந்துட்டேன். ஓகே, நீ ஒரு அசம்ஷன் வச்சிருப்பில்ல, இவ்வளோ வீடியோல இவ்வளோ நாளில் மானிட்டைஸ் பண்ணலாம், இவ்வளோ மணி மேக் பண்ணலாம். அண்ட் இவருடைய 1 monthல about 2 lakh earn பண்ணுறது பிகாஸ் ஆஃப் யூடியூப். அண்ட் 2026ல ஐ திங்க் ஜான்வரி. அண்ட் இந்த வருஷம் சூப்பராக இருக்குது. என்னுடைய பிளெஸிங்ஸ், எல்லா ஹோல் பிளெஸிங்ஸ், யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் அண்ட் இவருடைய இவ்வளோ நாள் நாலேஜ் ப்ளஸ் இவருடைய ஹார்ட் ஒர்க்குக்காக கிடைச்ச ஒரு விஷயம். அண்ட் இந்த இயரில் சிங்கிள் மந்த் உன்னால் 20 lakh earn பண்ண முடியும். இது நீ எப்படி வந்து இந்த சோசியல் மீடியாவை ப்ராப்பராக யூஸ் பண்ணுற அப்படின்றதான். திடீர்னு பார்க்குறவங்க கான்டென்ட் கிரியேஷன்லேருந்து என்னடா லட்சத்தில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஏன் அனில் அம்பானி அவங்கள இன்னும் வந்து முகேஷ் அம்பானி இன்னும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் இந்த லீவரேஜை யூஸ் பண்ணும் பொழுது நம்ம ஜென்யூனாக பியூராக ஒயிட் ஹேண்டடாக நம்மளுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ அதை இந்த கான்டென்ட் கிரியேஷன் ஒரு வழி அப்படின்றது இருக்கு. அந்த வழியில் நம்ம போயிட்டு பண்ண முடியும். தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து ஹுக்கா பண்ணும். சரியா? என்ன அதிகம் நான் கிளாஸ்ல சொல்லித்தரேன். 1,10,000 ஃபாலோவர்ஸ். ஓகேவா? 1.5 வருஷமா கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ப்ரொமோஷன் பண்ணது கிடையாது. 0 ப்ரொமோஷன். லைக் எனக்கு சப்ளிமெண்ட் பிரான்ச் வந்து வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த மல்டி வைட்டமின்ஸ், அதுக்கப்புறம் ட்ரிம்மர்ஸ், அதுக்கப்புறம் டியூரெக்ஸ் வந்து கூட வந்துருந்தாங்க. என்னது டியூரெக்ஸ்? என்னடா காண்டோம் அதுலேருந்து கூட வந்திருந்தாங்க. பட் நான் ஒரு ப்ரொமோஷன் கூட பண்ணல. பிகாஸ் நான் வந்து யூஸ் பண்ணாததை ப்ரொமோட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம பண்ணிருக்கலாம்ல. நீ அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்க. போய் சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணாதான் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்ட்டு இதெல்லாமே ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் ப்ரொமோட் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறேன். பட் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ப்ரொமோஷன் இதுதான். நான் வந்து ஜாயின் பண்ணல, அதெல்லாம் உங்கள் விருப்பம். பட் முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, டைம் இருக்கும், இது ஒரு 3 மணி நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன,
இந்த வெபினார் வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 4-5 விஷயம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு உந்து சக்தி. தம்பி, வாட் இஸ் மீன் பை ப்ரமோஷன்றது உன்னோட சேனல்ல நீ ப்ரமோட் பண்ணும். என் சேனல்ல என்னுடைய ஒரு எப்படி சொல்றது, ஒரு என்னது கெஸ்டா வந்துட்டு என் சேனல்ல ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது வந்து இன்வேலிட் ப்ரமோஷன். எனிஹவ், நீங்கள் இப்போ வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் pranavmahi.com அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டும் போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குறத வச்சு உங்களால் சேனல் அப்படின்ற மணி மேக் பண்ண முடியும், க்ரோ பண்ணி. ஆல்மோஸ்ட் நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். சூரியனும் இறங்கிருச்சு, பஸ்ஸுக்கும் டைம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஃபர்தராக pranavmahi.com அப்படிங்கக்கூடிய வெப்சைட் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் குருஸ்தெட்டிக்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, ஃபிட்னஸ் ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் சரி, யூடியூப் ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் சரி, வி போத் டியோலிங்கோ டியோஸ் 2 பேர் டபுள்க்கு அந்த டியோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, டியோ பிரதர்ஸாக நாங்கள் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் எஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு லாங் வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். இப்போ சென்னைக்கு போகிறாரு, அவர் வழி அனுப்புவோம். பிகாஸ் கான்டென்ட் கிரியேஷனை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வரணும், இன்னும் மல்டிபிள் வீடியோஸ் பண்ணணும், இன்னும் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் நம்பர் ஆஃப் வீடியோஸ் அப்படின்ற பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட என்னோட ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு ஊருக்கு போயே ஆகணும், சென்னைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறான். ஏன்? பிகாஸ் பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ அப்படின்றது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்காது, பட் உங்களுக்கு கான்டென்ட் கிரியேஷன் பற்றின ஒரு அவேர்னஸ் குட்டியாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இன்னொரு வீடியோவில் ரொம்ப ஸ்டஃப்ஃபுல்லாக இவருடைய கான்டென்ட் எப்படி மேக் பண்ணுறாங்க, மற்ற விஷயங்கள், இவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ், வித்தின் அ மந்த்தில் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ், இதெல்லாமே இன்னொரு வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுப்போம். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் குரு. தேங்க்யூ. அண்ட் மறக்காம என்னோட வீடியோஸும் போய் பாருங்க. எஸ், தேங்க்யூ. பாய். கார் விலாக்ஸ் தொடர்ந்து வரும். நம்மளுடைய மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஹிஸ்டரியும் தொடர்ந்து போடலாம். பாய், டேக் கேர்.